ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்திய நிறுவனங்களின் செமாக்ளூடைடு ஊசி மருந்து அறிமுகம், விலை அதிரடியாக குறைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் வந்து ஐபிஆரில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நோவோ நார்டிக்ஸ் அப்படிங்கிற டேனிஷ் நிறுவனம் தான் இந்த செமாக்ளூடைடு அப்படிங்கிற அந்த மருந்தை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க புதுசாக ஒரு நிறுவனம் ஒரு மருந்தை அறிமுகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு அவங்களுடைய அந்த ப்ராடக்டை வந்து பாதுகாப்பதற்காக பேட்டன்ட் ரைட் ஆக்ட், அதாவது 1970ஆம் ஆண்டு பேட்டன்ட் ரைட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்புரிமை வந்து ப்ரொடெக்ஷன் ரைட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எத்தனை வருடம் அப்படின்னா 20 வருடம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து உருவாக்க முடியும். எதற்காக அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் அனாலிசிஸ் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ரைட்டை அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அந்த நிறுவனம் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த நிறுவனம் விரும்பி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வேறு கம்பெனிஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்த ரைட்ஸ் வாங்கி அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பேட்டன்ட் ஆக்ட் வந்து கொடுக்குறது. ஸோ இது 20 வருடம் வரைக்கும் இந்த செமாக்ளூட்டாமைடு அப்படிங்கிற அந்த மருந்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோவோ நார்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மெடிசினோட ஃபார்முலேஷன்ஸ், அதே மாதிரி அதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இது எல்லாமே ஜென்ரலாக வெளியிடணும். ஸோ அதுதான் ரூல்ஸ். அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதனுடைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஜெனரிக்காக மாறிடும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மெடிசனாக வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் இப்போ வேணும்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த காப்புரிமை வாங்க வேண்டிய தேவை வந்து கிடையாது. எந்த கம்பெனிஸ் வேணாலும் அதை ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சாச்சு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ண வேண்டாம், இனி செலவு பண்ண வேண்டாம் புதிதாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா அந்த மருந்தினுடைய விலையானது குறைவு ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ், கிளின்மார்க் உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து இந்த ப்ராடக்டை வந்து மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலை வந்து அதிரடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பேட்டன் ரைட் கொடுக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காப்புரிமை இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து 7 வருடம் வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே நம்ம ட்ரிப்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெம்பர்ஸ் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரிப்ஸில் இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இங்கே என்ன பண்ணணும் எல்லா நாட்டிலையும் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த பேட்டன் ரைட் ஆக்ட் 1970 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1999ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு நிறைய மாற்றங்கள் இதில் கொண்டு வந்திருப்பாங்க அந்த ட்ரிப்ஸ் ரெகுலேஷன்ஸ் அடிப்படையில். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இது 20 வருடமாக இந்த பேட்டன் ரைட்டானது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 7 வருடமாக இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தாராகிரி போர்க்கப்பல் ஏப்ரல் 3 கடற்படையுடன் இணைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ தாராகிரி அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஸ்டெல்த் வகை கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி டைப் ஸ்கீம் 17A அப்படிங்கிற திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெல்த் வகை கப்பலை உருவாக்கக்கூடிய 7 கப்பலை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த நீலகிரி டைப் ஸ்கீம் 17A அப்படிங்கிற திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 அந்த ஸ்டெல்த் வகை ரக கப்பலானது உருவாக்கப்படும். ஸோ ஸ்டெல்த் வகை அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளுடைய அந்த கப்பலின் சென்சாரில் கூட மாட்டக்கூடியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு வகை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெல்த் வகை ரக கப்பல். ஸோ அதை தான் இந்த நீலகிரி டைப் ஸ்கீம் கீழே பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ என்னென்ன கப்பல் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி, ஹிமகிரி, உதயகிரி, துனகிரி, தாராகிரி, விந்தியாகிரி, மகேந்திரகிரி. ஸோ 7 கப்பல்கள். இதுக்கு முன்னாடி நீலகிரி முதலாவதாக நீலகிரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிமகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
உதயகிரி வந்து கடற்படையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து 4வதான இந்த தாராகிரி பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையுடன் இணைக்கப்படுகிறது. ஸோ இந்த தாராகிரி ஸ்டெல்த் வகை ரக கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மாசகான் துறைமுகம் அந்த கப்பல் செய்யக்கூடிய இடத்துல தான் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அங்கே செய்யப்பட்ட 3வது போர்க்கப்பல். இதனுடைய எடை பார்த்தீங்க அப்படின்னா 6670 டன் எடை. ஸோ இது வந்து மேக் இன் இந்தியா திட்டம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஸ்டெல்த் வகை ரக கப்பல்.